அம்மா என்ன பண்ணிட்டுருக்காங்க, புளிய கரைச்சிட்ருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, மீன் குழம்பு பண்ண போறாங்க. எல்லாரும் பண்ற மீன் குழம்பு தான். இந்த வாட்டி நாங்க வந்து அம்மா கத்திரிக்காய் போட்டு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூண்ட வந்து நல்லா தட்டி எடுத்துக்குவோம். அத நல்லா தட்டி தட்டி அதுக்கப்புறம் அந்த தோல நான் தனித்தனியா எடுத்துருவேன். கைய வச்சுலாம் உரிக்க மாட்டேன். ஏன்னா, அது ரொம்ப பெரிய வேலை. கையெல்லாம் வந்து எரிஞ்சு, ஒரு மாரி என்னோட நெயிலெல்லாம் நாஸ்தி ஆயிடும். புளிய வந்து நல்லா ஒரு 5, 6 வாட்டியா வடிகட்டிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ தண்ணி ஊற்றி புளியை வடிகட்டியிருக்காங்க. எப்படியும் ஒரு 1/4 கிலோ புளி எடுத்துருப்பியாம்மா? இருக்கும்னு நினைக்கிறேன். நடுவில் நடுவில் வந்து என் மித்துமா வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ரீசன் என்னென்னா, சூச்சு போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு கீழே எல்லாம் வேலையெல்லாம் நானே பண்ணோமா, அந்த அம்மா போட்டுக்க மாட்டாங்களாம். சரி தான் போடின்னு தெத்திட்டு வந்துட்டேன். சரி, புளியில் வந்து மிளகாத்தூள், இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், தனியா, மிளகா, அதுக்கப்புறம் இந்த மிளகு, சீரகம், சுக்கு, என்னென்ன மசாலாலாம் போட்டு நாங்கள் அரைப்போம்னு சொன்னால அந்த மிளகாத்தூள், அது ஒரு 2, 3 ஸ்பூன் போட்டு அந்த புளியிலே கலக்கிட்டாங்க. உப்பு, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி அந்த புளியில் போட்டு நல்லா ஒரு கலக்கி கலக்கி மிக்சிங் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறம் அது பேர் என்ன, வெந்தயம், இதெல்லாம் போட்டாங்க. மீன் குழம்புக்கு ஏன் வெந்தயம் போடுறாங்கன்னு தெரியல. ஆனால் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. மேபி அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கணுன்ட்டு போல். அப்புறம் கொஞ்சம் சீரகம், வெங்காயம் போட்டு நல்லா ஒரு வதக்கிடணும். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தான், எல்லாருக்குமே தெரியும். பட் நாங்கள் பண்ணுற மெத்தடை தான் நான் வீடியோவாக கேப்சர் பண்ணுறேன். கத்திரிக்காய் நம்ம நார்மல் காரக்குழம்பு எப்படி செய்வோம் அதே மாதிரி தான். பட் இதில் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்கவே அந்த டேஸ்ட் வந்து அள்ளி தந்தது. எல்லா மீன் குழம்பும் சட்டியிலேருந்து காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம். எல்லாமே காலி ஆயிடுச்சு இந்த மீன் குழம்பு நாங்கள் செஞ்சது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை நிறையவே, எவ்வளோ கருவேப்பிலை போட்டுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் நிறைய கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து தக்காளி, நல்லா ஒரு 3 தக்காளி நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன், பெருசு பெருசாகவே அரிஞ்சு வச்சிட்டேன். அதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு அதை மூடிட்டு வருவோம். அது நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ நான் 2 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இதில் ஹைலைட்டே அந்த பூண்டு தான். பூண்டை வந்து நல்லா தட்டி அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். அது அப்படியே ஒரு கை ஃபுல்லாக வந்துடுச்சு. அந்த பூண்டை அப்படியே போட்டாச்சு. அதையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டு நல்லா ஒரு 7 கத்திரிக்காவா 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம 4ஆக கட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயே 4 கட் பண்ணிப்பேன். ஏன்னா முழு கத்திரிக்காவை 4ஆக கட் பண்ணி சொத்தை இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. சில டைம் எங்கள் அம்மாலாம் வந்து கொஞ்சம் கண்ணு தெரியாதனால சொத்தை கத்திரிக்காவை கூட உள்ளே போட்டுருவாங்க. அதனால் அதை மட்டும் நான் செக் பண்ணி போடுவேன். அவங்களாம் அப்படியே அரிஞ்சு போடணுன்னு சொல்வேன். இப்போ இவங்க மிக்சிங் பண்ணி வச்சுருக்காங்கல்ல புளி கரைசல், அதை அப்படியே எடுத்து ஊற்ற போகிறாங்க. இல்லை, மிளகாத்தூள் எல்லாமே அதுலேயே இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து நாங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கல் உப்பு, ஏன்னா உப்பு போடல போலாமா, அதனால் கல் உப்பு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஈஸியான மீன் குழம்பு 5 மினிட்ஸில் ரெடி. புளி மட்டும் ஒரு 1 ஹவர் ஊறணும். அதுதான் இதோடைய ப்ராசஸ் பெருசுன்னு சொல்வேன். அவ்வளோதான். நம்ம அந்த கத்திரிக்காய் லைட்டாக ஆஃப் பாயில் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சுல, அந்த டைம் நம்ம புளி கரைசலை அப்படியே ஊற்றிடலாம். இது அப்படியே ஒரு கொதிக்கிட்டோம், ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா செலன்னு கொதித்து கத்திரிக்காயும் கொஞ்சம் நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மீனை எடுத்து போட்டுடலாம். மீன் ரொம்ப போட வேண்டாம், ஒரு 7, 8 துண்டு போட்டால் போதும். ஏன்னா நம்ம கத்திரிக்காயும் ஆட் பண்ணியிருக்கோம். இல்லைனா குழம்பு ஃபுல்லாக மீனாக தான் இருக்குமே கண்டி குழம்பு கிடைக்காது. அதனால் வந்து இந்த குழம்புக்கு வந்து மீன் வந்து ஒரு 10 மீன் எடுத்து வச்சுருக்கேன். கவலை மீன், நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். நல்லா கொதிக்குதுல்ல, இந்த டைம் வந்து மீனுங்களை அப்படியே அழகாக இறக்கிடுங்க. சில அப்படியே போட்டுருங்க. கவலை எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்ட அந்த ஒரு 3-4 நிமிஷத்தில் நல்லா வெந்து மேலே மிதந்து வந்துடுவாங்க. அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் குழஞ்சி மீன் முள் குழம்பாயிடும், சாப்பிடவே முடியாது. அப்படியே போட்டுருங்கள். அழுக்கழுக்காக அப்படியே போட்டு அப்படியே லைட்டாக ஒரு கரண்டி வச்சு இப்படி தள்ளி விட்டுட்டா அது வெந்துடும். இந்த பக்கம் பார்த்திங்களா, அந்த ரத்த கலவையோடு இருக்குது பாருங்க மீன், இதை நம்ம வறுத்து சாப்பிட்றதுக்காக நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. நல்ல மீனில் தான் இந்த மாதிரி ரத்தம் வரும், நொல்ல மீனில் ரத்தமே வராது, அழுவி போன ஸ்மெல்லு தான் வரும். அதனால் மீனை பார்த்து வாங்குங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா? அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. எப்படி ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே கவலை மீன் கத்திரிக்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி.
அவ்வளோதான். இத இட்லிக்கும் சாப்பிடலாம், தோசைக்கும் சாப்பிடலாம். சாதத்துக்கும் நல்லா பெசஞ்சு சாப்பிடுவோம். அல்டிமேட்டா இருக்கும். அதுவும் இல்லாம கவல மீன் வந்து ரொம்பவே நல்லது ஹார்ட் பேஷண்ட்டுக்கு. வஞ்சரம் மீன நல்லா ஃப்ரை பண்ணி நான் சாப்பிட போறேன்.